37 அடிக்கு 19 அடி பில்டப் ஏரியாவில் ரூஃப் ஸ்லாப் போட போகிறோம்னா மெயின் ராடு வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 43 நம்பர் வேணும். டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 44 நம்பர் வேணும். பீமுக்கு வந்து மெயின் ராடு வந்து 10 mm, இது வந்து 8 mm, இது வந்து 12 mm. பீமுக்கு வந்து 22 நம்பர் வேணும். ரிங் வந்து 7க்கு 10 இன்ச். இது மேலே இன்ச்சு போடல. ரிங்கு வந்து 281 நம்பர் வேணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து ஏன்னா ரூம் வந்து பெரிய பெரிய ரூமாக இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு பெட்ரூமுக்கு ஒரு கன்சீல்டாக அது போடணும். நான் கன்சீல்டு வந்து சொல்லலை, கீழே கன்சீல்டு போட்டுக்கிறேன். கன்சீல்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமுக்கு 10 அடிக்கு ஒரு கன்சீல்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மொத்தம் பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, ஹால், பெட்ரூம், 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், மொத்தம் 4 ரூமு. அப்போ 4 × 10 ஒரு ஒரு ரூமுக்கு 10 அடியில் ஒரு கன்சீல்டு போடுறோம். 4 ரூமு 40 அடி. 40 அடியில் கன்சீல்டு போட போகிறோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 40 × 2 80 ரிங்கு இருந்தால் போதும். அதாவது கன்சீல்டு வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 7 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரிங்கு இருந்தால் போதும் கன்சீல்டுக்காக. இந்த கன்சீல்டுக்கு வந்து நம்ம ராடு வந்து கணக்கு போட்டிங்கன்னா நம்ம கன்சீல்டுக்கு வந்து நம்ம ராடு வந்து 12 mm போடலாம். 12 mm ராடு கணக்கு போட்டிங்கன்னா டோட்டலாக ரன்னிங் ஃபீட்டே 40 தான். 40 × 4 போடணும், 4 ராடு போடணும். 12 mm 40 × 4 ராடு 4×16 160 அடி. 160 அடி 160 ஃபீட் பார்த்தீங்கன்னா இப்போ 160 ஃபீட்டுன்னும் போது ஒரு ராடு வந்து 40 அடி. 4×16 4 நம்பர் இருந்தால் போதுங்க. கன்சீல்டு பீமுக்கு வந்து 4 நம்பர் போதும். இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 12 mm ராடு வந்து ஒரு 4 நம்பர். இது எதுக்காகனா கன்சீல்டு பீமுக்காக. கன்சீல்டு பீம் இது தாங்க வந்து டோட்டலாக வேணும். அது 37 அடிக்கு 19 அடி ஒரு ரூஃப் ஸ்லாப் போட்டால் 10 mm மெயின் ராடு வந்து 43 வேணும். 8 mm டிஸ்ட்ரிபியூட்டர் 44 வேணும். 12 mm பீம் வந்து 22 நம்பர் வேணும். 12 mm வந்து பீமுக்காக 12 mm ராடு வந்து 22 நம்பர் வேணும். 7க்கு 10 ரிங்கு 281 நம்பர் வேணும். கன்சீல்டு பீமுக்கு வந்து 12 mm ராடு வந்து 4 நம்பர் வேணும். இவ்வளோ தாங்க ஒரு கால்குலேஷன், ஸ்டீல் கால்குலேஷன். தேங்க்யூ.